Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அமலாக்கத்துறையின் அதிகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்திருக்கிறது. அமலாக்கத்துறையின் அதிகாரம் தவறானது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நீதித்துறை சாராத நபர்கள் மீது எப்படி முடிவெடுக்க முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட். எந்த வழக்கில் இந்த மாதிரியான கேள்விகளையும் கருத்துக்களையும் உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது? வணக்கம். நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அமலாக்கத்துறையின் அதிகாரம் தவறானது என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்திருக்கிறது. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ வீரேந்திரா தனது சொத்துக்களை அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக முடக்கியுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். அப்போது எம்எல்ஏ வீரேந்திர தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோக்கி அமலாக்கத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ள அளவுக்கு அதிகமான அதிகாரம் அதனை முறைகேடாக பயன்படுத்துவதற்கு வழிவகுப்பதாக வாதிட்டிருக்கிறார். சித்ரதுர்கா எம்எல்ஏ இயங்க முடியாத நிலையில் அவரது வங்கி கணக்குகள், ஆபரணங்கள், வாகனங்கள் என்ற அனைத்தையும் அமலாக்கத்துறை முடக்கி வைத்திருப்பதாக குறிப்பிட்டார். உடனே அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பண பரிமாற்ற சட்டத்தில் சில தவறுகள் இருப்பதாக குறிப்பிட்டனர். மேலும் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அமலாக்கத்துறையின் அதிகாரம் தவறானது என கவலை தெரிவித்ததோடு சொத்துக்கள் மீதும் அரசியல் அமைப்பு பாதுகாப்புகள் மீதும் நீதித்துறை சாராத நபர்கள் எப்படி முடிவெடுக்க முடியும் என கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த மனு மீது மத்திய அரசு மற்றும் அமலாக்கத்துறை பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டனர். பின்னர் அமலாக்கத்துறையின் சட்ட விதிகளுக்கு எதிராக தொடரப்பட்டு நிலுவையில் உள்ள மனுக்களோடு இதையும் இணைத்து விசாரிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அமலாக்கத்துறையின் அதிகாரம் தவறானது என உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.